நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ப்ரோ. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே லைட்டா ஜானர் மாறும். அது ஆக்சுவலா புதுசா இருக்கு, சூப்பரா இருக்கு. டிகேயோட ஆக்டிங் வந்து பக்காவா இருக்கு. ராணாவும் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்களே, ஆனா ராணாவும் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா ஹேண்டில் பண்ணி. ஃபைக்கு நான் டிக்யூ ஃபேன், என்கிட்ட கேட்காதீங்க, நான் ஃபைக்கு 5 தருவேன். என்ன இப்போ விஜயநாக்கு இந்த மாதிரி ஒரு படம் தான் நல்லா இருக்கும். செம்மையா நடிச்சிருந்தாரு. டிசர்விங் அவருக்கு செம்ம டிசர்விங்கான கேரக்டர். ஹீரோயினா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சமுத்திரகனி, ராணா, துல்கர், பாக்யஸ்ரீ மூணு பேருமே வந்து பாருங்க. ட்ரெய்லர்ல பாட்டு ஒரு இதுல வந்திருப்பீங்க. படம் பார்த்து உங்களுக்கு அதை விட ரொம்ப சாங்ஸ் நல்லா இருக்கு. அதை விட என்ன சொல்லணும்னா ஜேக்ஸ் பிஜோயோட ஸ்கோர் பயங்கரமா பண்ணிருக்காரு. ரேட்டிங் 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். டிசர்விங்கான படம் பயங்கரமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் எல்லாம் தேட்டர்ல போய் பாருங்க. படம் துல்கர் சல்மான் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கிங்டம் படம் நடிச்சவங்க ஹீரோயின் போல. செகண்ட் படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ராணாவும் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாம் தேட்டர்ல பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. இந்த சினிமால ஹீரோவா நடிக்கிறவங்க எப்படி இந்த போல் வந்தோடனே எப்படி மாறுறாங்க, டைரக்டர் பேச்சை கேட்காம என்னென்ன பண்றாங்க, அந்த மாதிரி படம் லவ் எல்லாமே கலந்து சூப்பரா இருக்கு. படம் எல்லாருக்கும் லவ்லியா இருக்கு. ஹீரோயினும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் சொல்றாங்க, ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. துல்கர் ஆக்டிங் ரொம்ப. இந்த ராணா வந்த போர்ஷன்லாம் எனக்கு துல்கரும் சமுத்திரகனியும் அவங்க யாருமே எனக்கு தெரியல. ராணா தான் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப கிராப் பண்ணாரு. ஸோ நல்லா இருந்துச்சு படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஸோ மூவி வந்து நல்லா இருந்தது. ஹீரோயினோட ஆக்டிங்கும் எல்லாமே ரொம்ப எமோஷனலா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மற்றபடி துல்கர் ஆஸ் யூஷுவல் அவ எப்போதுமே வில்லன் பிளஸ் ஹீரோ ரெண்டுமே சேர்ந்து பண்ற மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. ஒரு விண்டேஜ் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஓல்டேஜ் செட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து. கிளைமேக்ஸ் வாஸ் குட், ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபினிஷிங்கா இருந்தது. சினிமாவில் ஒருத்தவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அது சில பேர் ஸ்டாப் பண்றது ரியலாக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இருந்தும் அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இல்லாதால அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கு. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அவர் எப்பவுமே நல்லா தான் நடிப்பாரு, அவர் சொல்ல வேணாம். பட் ஆனால் இதில் கொஞ்சம் மாசியாவே பண்ணியிருக்காரு. மெயின் படத்தோட ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ட்ராமால போகுது, ஆக்ஷன் ட்ராமா. செகண்ட் ஹாஃப் போனீங்கன்னா அப்படியே த்ரில்லர் ஜானருக்கு மூவ் ஆயிடுது. ஸோ அதுவும் அவங்க ஸ்க்ரீன் பிளே ஒரு கனெக்டாக பண்ணதுனால ஆடியன்ஸ்க்கு எல்லாமே கன்வே ஆகுது ஈஸியா. சாங்ஸ் அவ்வளோவா இல்லை ப்ரோ, பட் ஆனால் தேவையில்தான் நினைக்கிறேன் இதுக்கு. ஆக்சுவலாக பட் ஓவராலாக பார்க்குறப்போ எல்லாமே நல்லா தான் ப்ரோ வந்து. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்றாங்க, சீரியஸாக ஃபர்ஸ்ட் மூவி நம்பவே முடியல, அப்படிதான் நினைச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி கதைகள் நிறைய படத்துல மாத்தி பார்த்திருப்போம். என்ன இதுல நடிப்புக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோவும் சரி, சமுத்திரகனி சாரும் சரி, அந்த ஹீரோயினும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன படம் ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு. என்னடா படம் வந்து ஒரு ஆல்ரெடி இந்த கதைகள் நம்ம பார்த்திருப்போம், அது திரும்ப என்னடா திரும்ப ஸ்டுடியோக்குள்ள ஷூட் எடுக்கிறாங்க காட்டிகிட்டே இருக்காங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி நடிப்புன்ற ஒரு விஷயம் எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சொல்லி அவனும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த பேக் ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினிங் அந்த ஓடுற சவுண்ட்லாம் ரொம்ப க்யூட்டாக கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினி அது இல்லாமல் சமுத்திரகனி சார் சொல்லி ஆகணும், ஏன்னா வந்து அவரோட லைஃப்பை தான் சில விஷயத்த சொல்லியிருப்பாரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மாட்டு வண்டி மாதிரி ஓட்டினா டேரக்டர், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே குதிரை வண்டி மாதிரி அடிச்சு ஓட்டார். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, அருமையான படம். ஆசம், ஃபண்டாஸ்டிக். 3 பேரும் சமுத்திரகனி சார், துல்கர் சல்மான், ஹீரோயின் பாக்யஸ்ரீ 3 பேருமே ரொம்ப செம்மையா நடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கும் மேல, அந்த நடிப்புக்கும் மேலன்னு சொன்னா கதை, திரைக்கதை அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, அந்த விண்டேஜ் லுக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, நல்ல ட்விஸ்ட் இன்டர்வெல்ல, கடைசி சீன் வரைக்கும் ஒரு ஆர்வமா பாக்குற மாதிரி ஒரு கதை. டெஃபினட்டா ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த மிரர் சீன் கடைசியிலயும் அவர் கொண்டு வருவார், அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப 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 அருமை. அதை பார்த்தாலே நேஷனல் அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீன். அந்த சீனை முதல்ல சமுத்திரகனி ஒரு சேலஞ்ச் மாதிரி விடுவாரு. அப்பவே வந்து அது காமிப்பாங்களா இல்ல அதை பின்னாடி நடிச்ச மாதிரின்னு சொல்லிடுவாங்களா நம்ம நினைப்போம். அதை அவர் நடிச்சு காமிச்சு அந்த அவர் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி நடிக்க முடியும், 4 ஸ்டெப்ல வந்து நீ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் இமோஷன் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு தான் ஆடியன்ஸ் நினைப்பாங்க. அவர் நடிச்சு அந்த மிரர் சீனுக்கு ஆடியன்ஸ் அப்படியே வந்து இங்க அப்ளாஸ் வந்தது. அது எனக்கு தெரிஞ்சு அந்த படம் எப்பெல்லாம் ஓடுமோ அப்போ அப்ளாஸ் வரும். அந்த மாதிரி அதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான். ஆக்சுவலா வந்து படம் எடுக்கிற வரவங்க எல்லாம் வந்து ஃபிளாப் ஆனன்னு படம் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டைரக்டர் கதை எழுதுறான்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து எனக்கு ஃபிளாப் ஆகணும், நான் வந்து ப்ரொடியூசர் காசை வேஸ்ட் பண்ணணும், ஆடியன்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு படம் எடுக்கவே மாட்டான். ஃபிளாப் நீங்க எப்படி ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா படம் எழுதி அழகா வந்து பக்காவா அந்த ஸ்கிரிப்ட் எழுதி நான் நினைக்கிறது அப்படியே ஸ்க்ரீன்ல வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உள்ள வருவார் டைரக்டர். ஆனா உள்ள வந்தவனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, சார் என்ன சார் இதெல்லாம் வந்து போட்ட வேலைக்காமா, என்னை பார்த்தா ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா, நான் ஒரு உச்ச நடிகர் சார், எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார், ஃபைட்டு வைங்க, அதே போல் வந்து ஓவராக அழுகிற மாதிரிலாம் காட்டாதீங்க சார்,
கடைசியில் நான் சாவக்கூடாது சார் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் தடுப்பான். இதெல்லாம் வந்து உள்ள சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டைரக்டர் வந்தா டைரக்ஷனை விட்டுருங்க, அவர் சொல்றதை மட்டும் நடி, நீ டெவலப் ஆவ, அவர் டெவலப் ஆவாரு. அவன் வாழ்க்கையும் கத்துட்டு உன் வாழ்க்கையும் கத்துட்டு ஆடியன்ஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேலைக்கு ஆகாதுன்றதை வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த படத்துடைய மெயின் பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குருக்கும் சிஷியனுக்கும் நடக்கிற ஒரு மேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அதுலயே போயிட்டு இருக்கும். உங்களை வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க அதுலயே போக நினைப்பீங்க, ஆனா செகண்ட் ஹாஃப் வரும் அப்படியே பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லரா மாறிடும். டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு. கொஞ்சம் லேகிங், ரொம்ப ஓவர் லெங்த் இருக்கு, ஒரு ஹாஃப் அன் அவர் குறைச்சிருக்கலாம். துல்கர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நாயகன்ல கமல் சார் எப்படி பண்ணிருக்காங்கோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹீரோயினா வர்ற பொண்ணு அந்த கேரக்டரும் நல்லா இருக்கு. சமுத்திரகனி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்றாரு. அவங்க கொடுத்தது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பீரியட் நல்லா கொண்டு வந்திருக்கு. இந்த பீரியட் இருக்கு இல்லையா, 1940-50 அந்த பீரியட் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, செட்ஸ் நல்லா இருக்கு. அந்த காலத்து செட்ஸு, அந்த காலத்து கேமரா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி லேகாவோட மரணம் ஒரு ஃபிளாஷ்பேக்னு ஒரு படம் வந்துச்சு 30 years பேக். பாலு மகேந்திரா ஷோபா ஆர்டர் பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த டைம்ல எல்லாரும் பத்திரிகையில எல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. அவ ஷோபா சூசைட் பண்ணிக்கிட்டான், பாலு மகேந்திரா தான் சூசைடு காரணம், கொன்னுட்டாங்க அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி டைம்ல கேஜி ஜார்ஜ்னு ஒரு மிக சிறந்த மலையாள டைரக்டர், அவங்க அந்த ஷோபா லைஃப் வச்சு ஒரு படம் பண்ணாரு, லேக்கியோட மரணம் ஒரு ஃபிளாஷ்பேக்னுட்டு. பட் அவங்க பண்ண படம் பாலு மகேந்திரா ஷோபா கொலை பண்ணல, அவங்க சைடு ஃபால்ட் இல்லை, அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு 1.5 yearல எந்த தியேட்டர்ல படம் பார்த்தாலும் படம் கண்ணுக்கு தெரியாது. மணிரத்னம் மது அம்பட் வச்சு ஒரு படம் எடுத்தார் அஞ்சலின்னு சொல்லி, அந்த படத்துல ஃபுல்லு டார்க். பிரபு 4 சீன் வர்றாங்க, எங்க வர்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் படத்துல ஃபுல் டார்க்கு. இப்போ என்ன படம் பார்த்தாலும் டார்க். யாரும் ப்ரொஜெக்டர் மாத்தலன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நமக்கு ஒரு 5000 ரூபாய் டிவியில இருக்கிற கிளாரிட்டி கூட இப்ப நாங்க என்ன பாக்குற எந்த படத்திலும் இல்லை. பட் கண்ணும் தெரியல. இதெல்லாம் போய் கேமராமேன் எல்லாம் தியேட்டர்ல கேட்கணும். மெயினா வந்து சென்ட்ரல் கேரக்டர்ஸ் 4 தான். துல்கர் சல்மான், அப்புறம் சமுத்திரகனி சார், அப்புறம் பாகிஸ்டி, அப்புறம் ராணா. 4 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது நேஷனல் அவார்டு வந்து 4 பேருக்குமே வந்து கொடுக்கலாம் போல, அவ்வளவு வேர்த்தியா இருந்துச்சு. அவர் எல்லாருமே அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான் கொடுத்தது தப்பே இல்லைங்க என்னோட கருத்து. அவ்வளவு சூப்பரா வந்து நடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் சொல்லி ஆகணும். இந்த ரெட்ரோ ஃபீல் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து நமக்குள்ளே வந்து இது பண்ணிட்டாங்க. நான் பர்சனலா வந்து நான் வந்து ரெட்ரோ ஃபில்ம்ஸ் நான் பார்த்ததில்ல, எப்படி எடுப்பாங்க, எந்த மாதிரி ஃபில்ம் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. இப்போ இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க போல இருக்கு, இப்படி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன ஜான்ரான்னு தெரியல, ஏகப்பட்ட ஜான்ரா இருக்கு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து இது ஈகோஸ்டிக் அது மாதிரி போகுது, கிரைம் த்ரில்லரா போகுது, லவ் டிராமா அது மாதிரிலாம் போகுது. அதாவது மிக்சிங்கா இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நமக்கு என்னடா இது கதைக்கு விட்டு வெளில வராங்களோ அது எந்த ஒரு ஃபீலும் தெரியல. அவ்வளவு பக்காவா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்தை டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு.